லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இருந்தாலும் உங்க வீட்ல விளக்கேத்துற பாக்கியம் அந்த பொண்ணுக்கு கிடைக்கணும்னா அந்த பொண்ண உங்க குலதெய்வம் கோயில்ல பொங்கல் வச்சு பூஜை பண்ண சொல்லுங்க. இத பண்ணிட்டா குலதெய்வம் மனங்குளிர்ந்து அந்த பொண்ணையே உங்க குலத்துக்கு கொடுத்துரும். ஆனா அந்த பொண்ணு மனசார விரும்பி எல்லா சடங்கையும் அது கையால செய்யணும். இத செய்ய வச்சிட்டீங்கன்னா போதும், அவங்க தான் உங்க மருமக. இந்தாங்க. சரிங்க ஜோசி, வாங்க நாங்க வரோம். வாங்க. சூப்பர்மேன், thank you for the ice cream. அப்புறம் நீங்க கூப்பிட்டப்ப நான் வந்தேன்ல, அதே மாதிரி நான் கூப்பிடும்போது நீங்க வரணும். ஷூர், வரேன். எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. வாங்க. நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். ஓகே? ஓகே. பை. பை. மித்ரா, நான் அம்மா கிட்டையும் காந்திமதி அம்மா கிட்டையும் மாட்டிக்கூடாதுன்னா தேனை கூட கூட்டிட்டு போனேன். மித்ரா, எல்லாமே ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான். அவளை வச்சு நான் அவங்ககிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டேன். அதுக்கு கைமாறா ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டா அதனால தான் வாங்கி கொடுத்தேன். வேற ஒன்றும் இல்லை மித்ரா. ஓ, அவ காதுல என்ன சொல்லிட்டு போனான்னு கேக்குற அதானே? அது ஒண்ணும் இல்ல, மழை டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னா, வேற ஒண்ணும் இல்ல. நான் உங்ககிட்ட எந்த விளக்கமும் கேட்கலையே, எதுக்கு இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க யார் கூட வேணும்னாலும் பேசலாம், பழகலாம், எனக்கு என்ன? அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் அதுல தலையிடவும் மாட்டேன். ஆனா தேனு இந்த வீட்டு பொண்ணு. தேனை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. வீணா அவ மனசுல ஆசையை வளர்த்து விட்டுறாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன மித்ரா, நீயே என்ன போய் இப்படி நினைக்கிற? நான் உங்களை எதுவுமே சொல்லல, ஆனா தேனோட வயசு அப்படி. இது கொஞ்சம் பாருங்க பாருங்க. இத கார்த்திக் சார் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? சாரி மித்ரா, இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்கும் நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க. மித்ரா, நீ வரல? நான் வரல. அவர் சொன்ன மாதிரியே அந்த பொண்ண உங்க குலசாமி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பொங்கல் வச்சு பூஜை பண்ணுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க பையனுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். ரொம்ப நன்றிங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க எனக்கு ஒத்தாசையா இருக்கணும். இதுல என்னங்க இருக்கு? நான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருப்பேன். ஆமா, நீங்க கூப்பிட்டா அந்த பொண்ணு குலதெய்வ கோயிலுக்கு வருமா? ஆமாங்க, அது ஒரு விஷயம் இருக்குல்ல. கோயிலுக்கு கூப்பிட்டா அவ என்ன சொல்வாளோ ஏது சொல்வாளோ தெரியல. அவளை எப்படி சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு போறதுன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப ஈஸிங்க. அது எப்படிங்க சொல்றீங்க?
ராத்திரி தூங்கும்போது குலசாமி கனவுல வந்துச்சு, என்னோட கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சு பூஜை பண்ணணும்னு கட்டளை இட்டுச்சுன்னு அடிச்சு சொல்லுங்க. குடும்பமா போனோம் அது இதுன்னு சொல்லுங்க. யாரு உங்க பேச்ச தட்ட போறாங்க? அது எப்படிங்க எல்லா பிரச்சனைக்கும் டக்கு டக்குன்னு அப்படியே பதில் சொல்றீங்க? உங்களை மாதிரி எல்லாம் எனக்கு வராதுங்க. நீங்க மட்டும் என் கூட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமகள் ஆயிடுவா. அவ்வளவுதானே, ஆ, இருந்துட்டா போச்சு. ஆ. நானும் உங்க கூட குலதெய்வம் கோயிலுக்கு வரேன். அந்த பொண்ணுகிட்ட பேசி சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நன்றியா? நமக்குள்ள எதுக்கு நன்றி எல்லாம்? நாளைக்கு இதே மாதிரி எனக்கு ஒரு தேவைன்னா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டா நீங்க மாட்டேன்னா சொல்ல போறீங்க? கண்டிப்பா சொல்ல மாட்டேங்க. சரி வாங்கம்மா, நம்ம போலாம். டாக்டர் அட்வைஸ் கேட்கலனா இப்படிதான். கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு படுத்தே கிடக்க வேண்டியதுதான். அவர்தான் உங்களை நிக்க கூடாது நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல, அதை ஃபாலோ பண்ண வேண்டியதானமா? டாக்டர் உங்க நல்லதுக்கு தானே சொல்றாரு. டாக்டர் சொல்றாரு, கட்டுக்கட்டுறவர் சொல்றாருன்னு கேட்டுட்டு இருந்தோம்னா செய்ய வேண்டிய கடமையை யாருமா செய்யறது? நான் நடமாடிட்டு இருக்கும் போதே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடணும்ல. எனக்கும் வயசாயிட்டே இருக்குதே. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அம்மா, ஏன் இப்படி நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன வயசாயிடுச்சு உங்களுக்கு? ஒரு 90 95 ஆச்சு. நீங்கெல்லாம் 100 வருஷம் இல்ல 100 வருஷத்துக்கு மேல நல்லா இருப்பீங்க. தானியாவுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நீங்க இந்த மாதிரிலாம் பேசணும். தானியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் அந்த சாமி என்னை விட்டு வைக்க வேண்டாம் சாமி. நான் நல்லா இருக்கும் போதே உனக்கும் மித்ராவுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அதுவே எனக்கு போதும். பாட்டி பாட்டி பாட்டி, உங்களுக்கு என்ன பண்ணுது? கால் வலிக்குதா? ஆ, நான் வேணா புடிச்சு விடுவா? என் செல்லம். பாட்டிக்கு ஒண்ணும் இல்லடா, அம்மா புடிச்சு விடுறால, எல்லாம் சரியா போயிடும். பாட்டி, கம்மிங் ஃப்ரைடே எனக்கு பர்த்டே, மறந்துடாதீங்க. அதை எப்படி கண்ணு மறக்க முடியும்? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்ல சிறப்பா கொண்டாடிடலாம் என்ன? சரி பாட்டி. பாட்டி, எனக்கும் நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே. அதையும் தானியா பர்த்டே மாதிரி சூப்பரா கொண்டாடலாம் பாட்டி. டே விக்ரம், அப்படிலாம் கேட்க கூடாது, தப்பு. ஏன் மித்ரா, அவன் கேட்டதுல என்ன தப்பு? தானியா பர்த்டே மாதிரி விக்ரமோட பர்த்டேவும் கிராண்டா கொண்டாடிடலாம். அது எப்படிமா? தானியாவும் விக்ரமும் ஒன்னா? ரெண்டும் ஒண்ணுதான். நீ ஏன் மித்ரா ரெண்டு குழந்தைங்களே எப்ப பார்த்தாலும் பிரிச்சு பிரிச்சு பாக்குற? அப்படிதாமா பாக்கணும். இல்லனா நாளைக்கு வளர்ந்து பெரியவனான பின்னாடியும் அவனுக்கு அதே பழக்கம் தானே வரும். வரட்டும் மித்ரா, அதுல என்ன தப்பு? இப்ப என்ன ஆயிரப்போகுது? விக்ரம் இந்த வீட்லயே பிறந்து இந்த வீட்லயே வளர்ந்த பையன். அவன் அப்படிதான் இருப்பான், அதுல எந்த தப்பும் இல்ல. அதுக்கு இல்ல சார், தானியா பர்த்டே முடிஞ்சு ஒரு மாசத்துல மறுபடியும் எப்படி கிராண்டா செலிப்ரேட் பண்ண முடியும்? விக்ரம் பிறந்த நாள் அன்னைக்கு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாலே போதும் சார். இதுவும் நல்லா இருக்கே. ஆமா, இதையே நாம தானியாவுக்கும் பண்ணக்கூடாது? என்னம்மா சொல்றீங்க? கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தா மட்டும் போதுமா? அதுக்கு தானியா ஒத்துப்பான்னு நினைக்கிறீங்களா? ஒத்துக்கவே மாட்டா. கார்த்தி, நான் சொன்னது ஊர்ல இருக்கிற குலதெய்வம் கோயிலுக்கு. நாம குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு தானியாவோட பர்த்டேவை நம்ம அங்கேயே கொண்டாடிடுவோம். சூப்பர் ஐடியாமா. நீங்க குலதெய்வம் கோயில்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சித்தப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு.
வர சண்டே நம்ம குமரன் இருக்கார்ல, அவருக்கு கல்யாணமா? என்னப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே, நம்ம குமரனுக்கு கல்யாணமா? ஆமாம்மா. ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல பாரு அவன். இல்லம்மா, திடீர்னு ஏதோ ஏற்பாடு அடிச்சான். அவசியம் எல்லாரும் வரணும்னு சொல்லி பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு கூட வரேன்னு சொன்னாரு. ஆ, நான் தான் 4 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நம்மளுக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்னு நீங்க வர வேண்டாம், வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, அம்மாவை நானே கூட்டு வந்துடுறேன்னு நானே சொல்லிட்டேன். நல்லதா போச்சுப்பா. வெள்ளிக்கிழமை கோயில்ல தானியாவோட பர்த்டேவை கொண்டாடிட்டு அங்கே இருந்து ஞாயிற்றுக்கிழமை குமரனோட கல்யாணம் இருக்குல்ல, சரி. அதையும் முடிச்சிட்டு வந்துடலாம். சரிங்கம்மா. குடும்பத்தோட ஒரு டூர் போன மாதிரி இருக்கும்ல. ஆமா, கண்டிப்பா. என்ன நீ எனக்கு தெரியாம டூர் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல நாகு, ஞாயிற்றுக்கிழமை குமரனுக்கு கல்யாணமா. இப்பதான் கார்த்திக் சொன்னான், அதான் கல்யாணத்துக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆமா நீ, சின்ன அண்ணன் எனக்கும் ஃபோன் பண்ணாரு. ஏதோ அவசரமான ஏற்பாடா, பொண்ணு வீட்டுக்காரங்க வர முகூர்த்தத்திலேயே கல்யாணம் வச்சுக்கணும்னு கெடுபடியா சொல்லிட்டாங்களாம். எப்படியாவது கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரி. அதான் நாகு, நம்ம குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் அப்படியே நம்ம பேத்தி தானியாவோட பிறந்த நாளைய கொண்டாடிட்டு அப்படியே கல்யாணத்துக்கும் போயிட்டு வந்துடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓ, இதத்தான் டூர்னு பேசிட்டு இருந்தீங்களா? யோசனை நல்லா இருக்கே. அப்ப நாளைக்கு சாயங்காலமே நம்ம எல்லாரும் கிளம்பிடலாம். என்ன என்ன மித்ரா, உனக்கு ஓகே தானே? இல்லம்மா, நீங்க குடும்பத்தோட போயிட்டு வாங்கம்மா. நானும் விக்ரமும் வீட்டை பாத்துக்கிட்டு இங்கே இருக்கோம். என்னம்மா குடும்பத்தோடனா எங்களை தனியா பிரிச்சு பேசுற? நாம எல்லாரும் ஒரே குடும்பம் தான், நீ மட்டும் ஏன் வரமாட்டேன்னு சொல்ற? என்னது, ஒரே குடும்பமா? விட்டா இவளுக்கும் இந்த வீட்டு சொத்துல பங்கு இருக்குன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போலயே. ஆ? ஏன் நீ அவதான் வரலன்னு சொல்றால, அப்புறம் எதுக்கு அவளை போய் கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க? அவ இங்கே இருந்துட்டு போட்டோம், நாம எல்லாரும் ஜாலியா போயிட்டு வரலாம். ஆ? மித்ராமா நம்ம கூட வரணும். அவங்க வரலனா நானும் அவங்க கூட வர மாட்டேன். தானியா, அவங்க சும்மா சொல்றாங்க. மித்ராவும் நம்ம கூட தான் வருவாங்க. நிஜமாவா டாடி? ம். அவங்க நம்ம கூட வருவாங்களா? மம்மி சொல்லுங்க மம்மி. மித்ரா, தானியா தான் கேக்குறாள்ல, ஆமான்னு தான் பதில் சொல்லுமா. சொல்லுங்க மம்மி. சொல்லுங்க மம்மி. தானியா பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவ பிடிவாதம் பிடிச்சானா விடவே மாட்டா. பேசாம வரேன்னு சொல்லிடுங்க மித்ரா. மம்மி நம்மளும் போயிட்டு வரலாம் மம்மி, ப்ளீஸ் மம்மி. என்ன எல்லாரும் இவகிட்ட இவ்ளோ கெஞ்சிட்டு இருக்காங்க? இவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? சொல்லுங்க மம்மி. சரின்னு சொல்லுங்க மம்மி. மம்மி நீங்க வரலனா நானும் போக மாட்டேன். மம்மி சொல்லுங்க. சொல்லுங்க மம்மி. சரி, நான் வரேன். இவ ஒரு சாதாரண வேலைக்காரி, இவ வரேன்னு சொன்னதுக்கு எதுக்கு எல்லாரும் இவ்வளவு தூரம் சந்தோஷப்படுறாங்க? இவளும் என்னவோ தான் தான் இந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில சம்மதிக்கிறா. இவளை எல்லாம் இப்படியே விட்டா சரியா வராது. குலதெய்வ கோயில்ல வச்சு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டே துரத்தி அடிக்கணும். டேய் 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 டேய், என்ன? எனக்கு ஒரு சப்பாத்தி, அவனுக்கு 2 சப்பாத்தி. என்ன என்ன சொல்லுது? என்ன? அவனுக்கு 2 சப்பாத்தி வைக்கிறேன், எனக்கு 1 சப்பாத்தி வைக்கிறேன். அவனுக்கு குருமா ஊத்துறேன், குருமா ஊத்த மாட்டேங்கிற. அப்படி என்னதான் கனவு கொஞ்சிட்டு இருக்கேன்? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுடா. ஒண்ணு வந்துச்சா? அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.
அவர் பிடிச்சி போறவளுக்கு யார் அந்த பொண்ணு? அது வினய், நான் ஒன்னு சொல்லுவேன். அம்மா சொன்னா கேப்பியா? என்னம்மா சொல்லு. எனக்கு அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. உனக்கும் ரொம்ப பொருத்தமா இருப்பா. நீ ஓகே சொன்னா நான் அந்த பொண்ணோட வீட்ல பேசி பார்க்கறேன். ஏமா இப்பதான் நானே நிம்மதியா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் உனக்கு பொறுக்கலையா? பாருமா, திரும்பவும் நீ பொண்ணு பாக்குற மண்ணை பாக்குறேன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்த அப்புறம் அவ்வளவுதாமா. நீ பாருமா, இனிமேல அந்த மாதிரி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. டேய் டேய் வினய், டேய் மாப்ள, ஏன்க்கா நீ அவனுக்கு தான் இதை பத்தி பேசினா பிடிக்காதுன்னு தெரியல. திரும்ப திரும்ப இதுக்கு நீ அதை பத்தியே பேசிட்டு இருக்க. பாரு சாப்பிடாம போயிட்டான். இரு, நான் அவனை போய் கூட்டிட்டு வரேன். வர வர உனக்கு எதை எப்ப பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. நான் இப்ப என்ன கேட்டுட்டேன், இப்படி கோச்சிட்டு போறானுங்க. டேய் மாப்ள, இப்போ எதுக்கிட்ட அப்படி கத்திட்டு வந்த? எதையும் பொறுமையாக டீல் பண்ண தெரியாதா உனக்கு? நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பாங்கிறக்காக தான் இப்படி சொன்னா. அவளுக்கு என்னடா தெரியும்? மித்ரா உயிரோடு இருக்கிறதும் உனக்கு ஒரு பையன் இருக்கிறதும் தெரிஞ்சிருந்தா அவள் அப்படி பேசிப்பாளா? இப்போ பாரு, நீ கத்திட்டு வந்ததெல்லாம் அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். அட நீ வேற மாம்சு, அம்மா இவ்வளவு நேரம் பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்துச்சுல, அது வேற யாரும் இல்ல, நம்ம தேன் தான். யார்? அந்த வீட்டுக்குள்ள குட்டி மங்குஸ்தான் மாதிரி குதிச்சு ஓடிட்டு இருக்குமா அந்த பொண்ணா? அட ஆமாயா. ஐயோ மாப்பிள்ள, என்னடா உங்கள் அம்மா பெரிய விலங்கத்தை கொண்டு வந்து சேர்த்திடுவா போல இருக்கு. இதை பாரு மாப்பிள்ள, காந்திமதி அம்மாவும் உங்கள் அம்மாவும் முஸ்தஃபி டோன்ட் வரி முஸ்தஃபி காலம் நம் தோழி முஸ்தஃபின்னு ஃப்ரெண்ட்ஷிப் பாடுறக்குள்ள பெரிய கத்திரிக்கல் எடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் எப்படியாவது கட் பண்ணி விட்டுரும். என்ன சொல்கிறேன்? என்ன பண்ணலாம் அதுக்கு? அதான் மாம்சு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மா. விக்ரம். வினய் அங்கிள். என்ன விக்ரம், இன்னைக்கு நீங்க ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போலையா? அம்மா உங்க ரெண்டு பேருக்குமே லீவா? இல்ல வினய், இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் எங்க சொந்த ஊருக்கு போறோம். ஊருக்கா? ஆமா வினய், தானியாவுக்கு பர்த்டே வருது. அப்புறம் என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம். அதோட குலதெய்வத்துக்கும் ஒரு நேர்த்திக்கடன் வேண்டுதல் இருக்கு. எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சிட்டு வரலான்னு போறோம். இதெல்லாம் அவங்களோட பிளான். எல்லாத்துக்கும் மேல இது ஒரு வெக்கேஷன் ட்ரிப்பா நாங்க பிளான் பண்றோம். எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கோம். கார்த்திக் சார், அப்போ வினய் அங்கிளும் நம்ம கூட வருவாரா? என்னது வருவானாவா? இவன் வரலனா பின்ன யாரு கார் ஓட்டுறது? இவன் கண்டிப்பா வந்தேதான் ஆகணும். எப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு கார் பத்தாது, 2 கார்ல போனாதான் சரியா இருக்கும். மா, இன்னொரு கார் வேணா நான் ஓட்டிட்டு வந்துடுறேன். மாப்ள, நீங்க சும்மா இருங்க. நீங்க எப்படி அவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணிட்டு வர முடியும்? அதான் செக்யூரிட்டி இருக்கான்ல. மாப்ள, நாம எல்லாரும் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல அவனுக்கு என்ன வேலைங்கற? இத பாருங்க, கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்டு அவனை காரை ஓட்டிட்டு வர சொல்லுங்க. தேனு, வெளியே செக்யூரிட்டி இருப்பார்ல, அவர் வர சொல்லு. சரிங்க மாமா. போ.
சார் நீங்கள் கூப்பிட்டதை தேனு மேடம் கூப்பிட்டாங்க சார், அதான் வந்தேன் சார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் சார். அருண், உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? என்ன சார் எப்படி கேட்டீங்க? கார் கிட்ட போய் அருண் பேர் சொல்லி பாருங்க. அது ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ண தயாரா இருக்கும் சார். உனக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு தானே கேட்டாரு. என்ன பில்டப் பண்றியா? மாப்பிள்ள கேட்டது கார் ஓட்ட தெரியுமான்னு மட்டும்தான். தெரியும்னா தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு. ஆமாம், இந்த புண்ணாக்கு மூட்டை பண்ணாத பில்டப்பை தான் நாம பண்ணிட்டோமாக்கும். காலையிலேருந்து பில்டப் பண்ணுறதே பொழப்ப வச்சுட்டு என்ன சொல்லுது? யோ என்ன என்ன யோசிக்கிற? தெரியுமா தெரியாதா? நீங்கள் தெரியுமா தெரியாதான்னு கேட்டதால எனக்கு தெரியுங்கிறது தெரியும்னு சொல்கிறேன் மேடம். எனக்கு தெரியும் மேடம். பாப்பா இருப்பா, நீ பேசுறது எனக்கு மூச்சு வாங்குது. ஏதாவது ஒரு பதில் சொல்லு. தெரியும் தெரியும். இங்க பாரு டிரைவர், உனக்கும் தான் போற வேலை முடியறதுக்கு ஒரு 2 நாள் இல்ல அதுக்கு மேல கூட ஆகலாம். எதுக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்க. என்ன மசன்னு நின்னுக்கிட்டு கிளம்புங்க. நானும் என் வீட்டுக்கு போய் துணிமணி எல்லாம் பேக் பண்ணி சீக்கிரமா வந்துடுறேன் சார். யோ வரேன் மேடம். ஏய் விக்ரம், தன்யா, நீங்க போய் இப்ப ரெடி ஆகுங்க. சீக்கிரம் போங்க. போய் கிளம்புங்க. மா இருங்கம்மா, வந்துடுறேன். அண்ணி வாங்க, நீ போய் துணிமணி எல்லாம் பேக் நீ பண்ணுவோம். முதல்ல போய் பேக் பண்ண, என் துணியை சேர்த்து பேக் பண்ணு போ. இப்ப வாசையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போனா எல்லாத்துக்கும் பட்டு பட்டுன்னு யோசனை சொல்லுவாங்க. கண்டிப்பா மித்ரா மனசை மாத்தவும் யோசனை சொல்லுவாங்க. அவங்களையே மித்ரா கூட பேச விட்டு கார்த்திக்குக்கும் மித்ராவுக்கும் கல்யாணத்தை பேசி வச்சிடலாம்.